வெயிட் 59.20. வாவ், செம்மையாக நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு தான் நான் சொல்லணும். ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஹானஸ்ட்டாக நான் எப்படி வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 65 kg இருந்தேன் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு 6 months 7 monthsக்கு முன்னாடி போஸ்ட் ப்ரெக்னென்சி டைமில். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 59 kg வந்து வந்திருக்கேன். ஸோ 59.20, கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னா 59.90. ஸோ அரௌண்ட் 59லேயே நான் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கேன். ஸோ இன்னுமே வந்து 57 வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய விஷ். ஸோ நான் எப்படி வந்து இதை பண்ணுறேன், என்னோடய ஃபுட் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தியான டிப்ஸும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களோட ஃபுட் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா டீ காஃபி வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் வேணும். நான் வந்து எப்போவுமே குடிப்பேன்னு சொல்ல முடியாது, எப்போவாது தான் குடிப்பேன். லைக் ஒரு 7 days once or twice அந்த மாதிரி, அதாவது வீக்லி வந்து 2 or 3 மார்னிங் குடிக்கிற மாதிரி இருப்பேன். இல்லைனா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான். அதுவும் கொஞ்ச நாள் ஜிம் வந்து ஈவினிங் போயிட்டுருக்கிறனால ஈவினிங் வந்து எதுவுமே சாப்பிட்றதும் இல்லை. ஸோ எப்போவாச்சும் தான் டீ காஃபி, பட் ஆனால் கண்ட்ரோல்லாம் பண்ணலை, அதாவது சுத்தமாக சாப்பிடாமல் இல்லை, அப்பப்போ நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். கம்மிங் டு டீ காஃபி வந்து அதுதான். அண்ட் இடையில பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து டீ காஃபி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா குடிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ என்றைக்குமே டீ காஃபியை விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் கெலோரி டிஃபிசிட்டில் இருக்கேன். அதாவது டயட்டில் வந்து 3 வகையான டயட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கெலோரி டிஃபிசிட்டு, கரெக்டான கெலோரிஸ், கொஞ்சம் ஹை கெலோரிஸ். இப்போ நீங்கள் வந்து வெயிட் கெயின் ஆகணும்னா ஹை கெலோரிஸ் சாப்பிட்லாம், இல்லை மெயின்டைன் பண்ணணுன்னா கரெக்ட் கெலோரிஸ் சாப்பிட்லாம், இல்லை டிஃபிசிட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ டயட்டீஷியனும் என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ் ஜிம் பர்சனும் என்ன சொல்கிறாங்கன்னு நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு, பட் சாப்பாடு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 100% உண்மை தான். நான் என்றைக்கு வந்து கார்ப்ஸை வந்து கட் பண்ணணும் அன்றைக்கி தான் வந்து வெயிட் லாஸ் ஆகவே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பெருசாக ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் டயட்லேயே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது வந்து நேச்சுரலாக அதுதான் உண்மை. பிகாஸ் ரைஸ் இட்லி தோசை இதுவே தான் மேக்ஸிமம் இருக்கிறனால அது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணது என்னோடய ஆசை. ரொம்ப அப்படியே டைம் டேபிள் போட்டு மீல் ப்ரிப்பெல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் வந்து ஒரு வீக்லி 2 or 3 இட்லி தோசை இருக்க தான் செய்யுது, பொங்கல் அந்த மாதிரி நார்மல் ஃபுட். மற்ற நாளில் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டீஸ்க்கு செய்கிற ராகி கூழ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது மில்லட்ஸ் கூழ் அந்த மாதிரி அதையே நானும் சாப்பிட்றேன். அப்படி இல்லைனா வந்து ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி சாப்பிட்றேன். இன்றைக்கி அப்படி தான் நான் வந்து கார்னும் சக்கரவள்ளி கிழங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் தான், மற்றபடி வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து டீ காஃபி குடிக்கிறேன், டெய்லிலாம் வந்து டீ காஃபி குடிப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு சமைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பெருசாக யூட்டென்சில்ஸும் செலவாகுது. அந்த வகையிலையும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆஃப்டர்நூன் மட்டும்தான் நான் ரைஸே வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். மார்னிங்கும் நைட்டும் சுத்தமாக வந்து ரைஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணவே மாட்டேன். அண்டு குழம்புன்ற கான்செப்டை நான் விட்டுட்டேங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு புளிக்குழம்பு, சாப்பாடு வெண்டைக்காய் குழம்பு, சாப்பாடு வத்தக்குழம்பு, சாப்பாடு சாம்பார், இப்படி தான் எல்லாருமே சொல்வீங்க. எல்லாருமே நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதை அப்படி சொல்லக்கூடாது. எப்படி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தான் ஆஃப்டர்நூன் குக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து மஷ்ரூம், இன்றைக்கி வந்து அவரைக்காய் ப்ளஸ் ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுன்னே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பார்ட், அவ்வளோதான். ஒரு 50 grams ரைஸும் வந்து ஒரு ஃபுட்டு, ரைஸே வந்து ஃபுட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி நான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்து கார்போஹைட்ரேட்ஸை சுத்தமாக கட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து கண்டிப்பாக கார்ப்ஸ் வந்து சாப்பிட்ணும். ஸோ ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா எக்கில் இருக்கும், அதுக்கப்புறம் பன்னீர், சோயா, அதுக்கப்புறம் பீனட்ஸில் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக் சோயாலாம் சும்மா நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி உப்பு மிளகாப்பொடி போட்டு அப்படியே நான் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து நம்ம மசில் டெவலப் ஆகிறதுக்கு, மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு, புது மசில்லாம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபைபர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு, கொஞ்சம் கட் மூவ்மெண்ட் நல்லா இருக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபைபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஏதாவது சீசனல் ஃப்ரூட், இப்போ வந்து நவாப்பழம் வந்து எனக்கு வந்திருக்கு, ஸோ அதனால் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த திங்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் ஃபேண்டசி வந்து தெரியாமல் சாப்பிட்டு ரொம்ப கிரேவிங்ஸ் தாங்க முடியாமல் பேசியிருக்கேன். ஸோ இது வந்து சாப்பிடக்கூடாது தான். மார்னிங் வந்து பெருசாக நான் வந்து சாப்பிடலாம் தான். நான் வந்து ரொம்ப ஸ்டிக் ஆன் பண்ணல, டயட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்டிக் ஆன் பண்ணலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இடையில இந்த மாதிரி ஏதாவது சீட் பண்ணுற மாதிரி, இல்லைனா
ஏதாவது எனக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் சாப்பிட்ருவேன். என்னைக்காவது ஒரு நாள் ஜங்க் கூட சாப்பிட்ருவேன், வெளியில் கூட சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் வந்து அதுக்கு இதுவும் காம்பன்சேட் ஆகிடும். ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக நான் வந்து ஹீரோயின்ஸ் மாதிரியோ இல்லைன்னா ரொம்ப டயட் பர்சன் மாதிரிலாம் நான் ஒன்றும் டயட் கிடையாது. சாப்பிட வேணான்றது தான் இவ்வளோ முக்கியம் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு பிஸ்கெட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்நாக்காக பிஸ்கெட்லாம் வாங்குறதே கிடையாது. ஏன்னா வந்து அதில் நிறைய சுகர் இருக்குது, ப்ளஸ் வந்து கார்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிஸ்கெட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். டெய்லியுமே வந்து கர்ட் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். பிகாஸ் அது ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ளஸ் கட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. அண்ட் பழைய சோறு ஆல்சோ அதுவுமே வந்து கட் ஹெல்த்துக்கு நல்லது. அதுவுமே வந்து வீக்லி வந்து ஒன்ஸ் அது சாப்பிட்ணும். கம்பு சோறு இருக்குல்லையே, அதுவுமே வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எய்ம் மாதிரி வச்சிட்ருக்கேன். ஸோ அதுபடி தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஏன் நான் ஒரு கையில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இன்னொரு கையில் வந்து என்னோடய பேபி வச்சிட்ருக்கேன். ஸோ அவனையும் வச்சுட்டு தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு இப்போ குக்கிங் வந்து ஈஸியாக இருக்கிறதும் எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த மாதிரி குக் பண்ணால் பெருசாக நீங்கள் எஃபோர்ட்லாம் போட தேவையில்ல. சும்மா பாயில் பண்ணி அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து ப்ரமோட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி எந்த வீடியோலையுமே அதை பற்றி நான் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் பெருசாக பேசினதில்லை. அது வந்து அங்கே இருக்கிற ஆயில் டிஸ்பென்சர் தான். இது வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன், நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ஸ்ரீமதின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்களோட வெயிட் லாஸ் வீடியோவில் அதை சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து எப்படி அவங்க ரொம்பவே குண்டாக இருப்பாங்க, டக்குன்னு ஒல்லியாயிட்டாங்க. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயில் டிஸ்பென்சர் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுங்கள், நாட் லைக் அப்படியே ஊற்றாதீங்க, அது வந்து கொஞ்சம் நிறையா எக்ஸஸாக ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கிற ஆயில் டிஸ்பென்சர் வாங்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நம்மளோட ஆயில் யூசேஜில் ரொம்ப பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து கொண்டு வரும். அதை வந்து ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாம் அந்த டிஸ்பென்சரில். ஸோ இது வரைக்கும் நான் எந்த ப்ராடக்ட்டையுமே பெருசாக நான் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஈவன் நான் வீடு க்ளீன் பண்ணுற வீடியோ அதிலலாம் பற்றி கூட அந்த ப்ராடக்ட் நேமை மென்ஷன் பண்ணல பெருசாக. ஆனால் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இதோட லிங்க்கையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்குங்கன்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆயில் யூசேஜை கம்மி பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக நான் வாங்குங்கன்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஒரு ஆம்லெட்டோ ஒரு தோசையோ பண்ணும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு, இல்லைனா நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட கரெக்டாக இது பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதனால் குக்கிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட். அண்ட் கம்மிங் டு மசாலாஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப, நான் 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின மசால் வந்து ஒன்றுமே தீரவே இல்லை. பிகாஸ் பெருசாக மசாலுமே நான் கம்மி பண்ணிட்டேன். சால்ட் அண்ட் பெப்பர் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மற்றது லைக் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மசால்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. லைட்டாக ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி எதாவது பண்ணும்போது க்ளோவ் அந்த மாதிரி டேரெக்டாக யூஸ் பண்ணிடுறது. மசால்ஸ்க்கு வந்து இவ்வளோ போடுறதே இல்லை. ஸோ அதனால் எனக்கு அதுக்குமே பெருசாக நான் டேஸ்ட் கொண்டு வரது சால்ட், பெப்பர் அண்ட் லெமன், இதில் தான் வந்து நான் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். ஸோ காலையில் கூட சேலடில் லெமன்லாம் போட்டிருந்தேன், அதை காட்ட மறந்துட்டேன். ஸோ இதில் தான் நம்ம மேக்ஸிமம் டேஸ்ட் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆயில் எக்ஸஸ் ஆகிடுச்சு, தெரியாமல் அது கொட்டிட்டேன். நான் இவ்வளோ பேசிட்டு நானே ஆயில் கொட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க, தெரியாமல் கொட்டிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் ஆயில். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ரைஸ் வந்து கம்மியாக தான் போடுறேன் பாருங்கள். அதாவது மஷ்ரூம் தான் நிறையா, அதாவது இதில் பாதிக்கு பாதி ரைஸ், கொஞ்சம் பாதி ரைஸு பாதி மஷ்ரூம், அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா பொரியல் வந்து நிறையா இருக்க மாதிரியும் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியும் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ வாட் ஐ ஹேட் இன் லன்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மஷ்ரூம் தான் என்னோடய வாயில் வரணும். மஷ்ரூம் ப்ளஸ் ரைஸ். ஸோ பொரியல் ப்ளஸ் ரைஸ் அப்படின்ற மாதிரி, அவரைக்காய் ப்ளஸ் ரைஸ், வெண்டைக்காய் ப்ளஸ் ரைஸ், அந்த மாதிரி தான் வரணும். ரைஸை வந்து செகண்டரியாக கொண்டு போயிட்டேன். குழம்பையும் ரைஸையும் முதன்மையான ஃபுட்லேருந்து விளக்கிட்டேன்னே சொல்லலாம். இனிமேல் இப்படி தான் என்னோடய ஃபுட் ஜேர்னி வந்து இருக்க போகுது. ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது. பாஸ்ட் ஒரு 2 months இப்படி தான் இருக்குது. ஹானஸ்ட்லி நான் குழம்புன்னு ஒன்று சாப்பிட்டு இப்போ தான் எனக்கு தோணுது, ஒரு 10 days ஆகுது. குழம்பும் நான் வைக்கவும் இல்லை, நான் சாப்பிடவும் இல்லை. இப்படி தான் நான் போயிட்டுருக்கேன். அண்ட் கம்மிங் டு எக் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே எடுத்துக்கிறது நல்லது. அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சோயா சங்க்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து எக்கு என்ன மூடோ, அது எப்படி விழுகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான். நல்லா விழுந்துச்சுன்னா ஆம்லெட், இல்லைன்னா ஸ்க்ராம்பிள் பண்ணிடுவேன், இல்லைனா இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணுவேன். இவ்வளோ ஆயில் கூட நீங்கள் போடக்கூடாது. அது வந்து நான் அடியில் போடாமல் மேலே போட்டேன். அதனால் வந்து
வராதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் நிறைய எக்ஸஸ் ஆயில் போட்டேன். ப்ளஸ் வந்து வீடியோ எடுக்கிறதுலையும் நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் இல்லைனா ரொம்ப ஒரு ஸ்ப்ரே ஒரு 2 ஸ்ப்ரே அவ்வளோதான். ஆயிலை வந்து ரொம்பவே கம்மி பண்ணணும். டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் கூடவே கூடாது. வீக்லி ஒன்ஸ் மீன் அதில் தான் பொரிக்கிறேன். பட் ஸ்டில் அதை தவிர மற்ற எதுவுமே ரொம்ப டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுக்கிறதே கிடையாது. விச் இஸ் வெரி வெரி அன்ஹெல்தி. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் டயட்டில் இருக்கேன், கலோரி டிஃபிசிட்டில் இருக்கேன் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை. நம்ம நார்மல் லைஃப்லேயே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த டயட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன் இல்லையா, கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது கூட இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட்க்குமே சரி, பேபிக்குமே சரி, இந்த மாதிரி தான் நான் வந்து கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணி அண்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி, ஃபைபர் இருக்கிற மாதிரி, எல்லாமே ஒரு பிளேட்டில் இருக்கிற மாதிரி கொடுக்குறதுக்கு தான் நான் பார்ப்பேன். அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைட் என்னென்னா சோயா சங்க் சாப்பிடுவேன். இல்லைனா ஏதாவது திருப்பி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டனோ அதே மாதிரி கூழ் சாப்பிடுவேன். டிபெண்ட்ஸ் அப்பான். இன்றைக்கி வந்து நான் பெருசாக வந்து ஃபைபர் சாப்பிடல. காலையிலையுமே வந்து 2-3 ஜாமுன் சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதாவது நவாப்பழம் சாப்பிட்டேன். ஸோ அதனால் நைட் வந்துட்டு பிளானிங் ஃபார் சம் பனானா மட்டும்தான். அண்ட் மில்க் ஆப்ஷனல். இன்றைக்கி வந்து மில்க் கொடுக்குறக்கும் எனக்கு பெருசாக மைண்ட் இல்லை. பிகாஸ் 2 தடவை டீ குடிச்சிட்டேன். ஸோ அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். சுகர் கம்மியாகவே போடணும். டீ போடலாம், நான் டீ குடிப்பேன். பட் ஆனால் அதில் ஒரு டீஸ்பூனை விட கம்மியான சுகர் தான் போடுவேன். கம்ப்ளீட்டாக கட் பண்ணேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். வழக்கத்தை விட கம்மியாக சுகர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஹாப்பியாக ஹெல்த்தியாக வந்து உங்கள் ஃபுட் ஐட்டம்ஸை வந்து கொண்டு வந்து சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஹெல்த்தியாக ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்தடுத்த வீடியோலையும் இந்த மாதிரி கண்டினியூஸாக நான் என்னது புதுசாக செஞ்சாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.